பிஓபி பியூன் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு அவுட் ஆயிருக்கு ஃபிரெண்ட்ஸ். உங்களுடைய சென்டர் என்ன அப்படிங்கிறதையும், உங்களுடைய ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும்? நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ரிலேட்டடா உங்களுக்கான சில டவுட்ஸ் இருந்துச்சு இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு ஆப்ப டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி கோர்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இந்த பிஓபி பியூன் எக்ஸாம் லெவல் பார்த்துட்டு நம்ம நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் உடைய டவுட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்னை பாருங்க. 20 மினிட்ஸ் 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஃபிரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் அப்படின்னா, அப்ரென்டிஸ்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா? அந்த அப்ரென்டிஸ்ஷிப் எக்ஸாம் மாதிரியான ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு அப்ரோச்சபிளான கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இது இப்போ தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால, இதுக்கு முன்னாடி அதுவும் பேட்டர்ன் வேற மாரி இருந்துச்சு. இப்போ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி அரித்மெட்டிக் பேஸ் பண்ணி அதிகமா இருக்கலாம். ஒரு டைம் கர்நாடகா பேங்க் பிஓ யாரெல்லாம் எழுதினீங்க? கர்நாடகா பேங்க் பிஓன்னு கிளர்க் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அதுவும் இதே மாரி தான் குடுத்துருந்தாங்க. அதில என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, கொஞ்சம் எஸ்எஸ்சி சிலபஸ்லாம் ஓரியன்டடா உள்ள கொண்டு வந்த மாரி, பேட்டர்னே அந்த மாரி கொண்டு வந்த மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம எழுதி பார்த்தா தான் தெரியும். பட் ஆனா, மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்கிங் ஓரியன்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? பேங்கிங் பேட்டர்ன்ல பேங்கிங் ஓரியன்டடா தான் இருக்கும். மேபி 1 ஆர் 2 கொஸ்டின் இந்த நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா? இல்ல அந்த மென்சுரேஷன்ல கொஞ்சம் டெப்த்தா கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் சிஸ்டமும், மென்சுரேஷனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரீசனிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துற முடியும். அரித்மெட்டிக் மட்டும் உங்களுடைய கான்செப்ட்ஸ்க்கு தகுந்த மாரி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சில நீங்க வீக்கா இருக்காம பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை எல்லா டாபிக்ஸ் உடைய பேசிக்ஸும் படிச்சுட்டு போயிருங்க. நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்‌க்கும் அதே தான். ரைட். இங்கிலீஷ் செக்ஷனும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த எக்ஸாமே பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸி டூ ஈஸி டூ மாடரேட் தான் இந்த எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, உங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க. இங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போட்டுருக்கேன். உங்கள ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் 4 டூ 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா, கிளர்க்கா ப்ரமோட் ஆயிரலாம். அதுக்கப்புறம் நீங்க பிஓ, மேனேஜர் அந்த மாரி போயிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இந்த பேங்க் ஆஃப் பரோடா பத்தி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த நபார்ட் நபார்ட். நபார்ட்ல அந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2022ல கட் ஆஃப் அரவுண்ட் அரவுண்ட் 75 ரேஞ்ச். ஓகேங்களா? 75 ரேஞ்சில தான் இருந்துச்சு சார். அப்போ இந்த வருஷமும் அதே மாரி தான் கேட்பாங்களா? அப்ப கேட்டிருந்த கொஸ்டின்ல கொஞ்சம் டஃப்பா ஃபீல் ஆச்சு. ரொம்ப கிளர்க் பிரிலிம்ஸ் லெவல் இல்லாம கொஞ்சம் டஃப்பா ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி மெமரி பேஸ்டு கொஸ்டின பார்த்து நெறைய பேரு ஒரு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக தான் மேக்ஸிமம் அந்த டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டவுட் உள்ள நெறைய பேருக்கு இருக்கலாம். மேபி மெமரி பேஸ்ட் கொஸ்டின் பார்த்திருந்தீங்கன்னா. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2022ல இருந்த எக்ஸாம் ட்ரெண்ட் ஓகேங்களா? எக்ஸாம் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்ப 2023ல வந்துச்சு. ஓகேங்களா? 2023 ஸ்டார்ட்டிங்லயே வந்துச்சு. அப்போ அந்த வருஷம் இருந்ததே வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டே கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. நமக்கு அந்த 20, 21, 22 2020ல இருந்து 22 வர ஓகேங்களா? என்ன ட்ரெண்ட் அப்டின்னா, ஒண்ணு ஹை கட் ஆஃப் வைப்பாங்க. அப்படி இல்லன்னா பேப்பர் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. 2மே மிங்கிள்டா இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க் என்ன பண்ணாங்கன்னா, டஃப்பா கேட்டு கட் ஆஃப் கம்மியா வச்சாங்க. நார்மலைசேஷன்லாம் ஹெவியா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கட் ஆஃப் அதிகமா வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈஸியா கேட்டாங்க. ஸோ அது மிங்கிள்டா இருந்தது. ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லவே முடியல. ஆனா 2024, 5, 25, 26 ஓகேங்களா?
இந்த 3 வருஷமும் நம்ம ஓரளவுக்கு அச்சீவபிளான கொஸ்டின் பேப்பர் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம் லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால 2022ல இருந்த எக்ஸாம் ட்ரெண்டுன்றது டிஃபிகல்ட்டா இருந்ததுனால, அந்த டைம்ல வந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் உடைய பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்பி அசிஸ்டன்ட், இதுக்கு பின்னாடி இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்பி அசிஸ்டன்ட்டும் கஷ்டமா தான் கேட்டிருந்தாங்க. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்டும் கஷ்டமா தான் கேட்டிருந்தாங்க. இந்த கிளர்க் லெவல்ல இல்ல. ஓகே. நீங்க எப்படி இது ஈஸியா வரும்? 90க்கு மேல டார்கெட் பண்ண சொல்றீங்க. எக்ஸாம்ல இன்னும் அதிகமா அட்டெம்ப்ட் பண்ண சொல்றீங்களேன்னா, நீங்க பாருங்க அதில நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு இருக்கும். ஓகேங்களா? நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் பழைய கொஸ்டின் பேப்பர எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. சிம்ப்ளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், அதுக்கு பதிலா ராங் நம்பர். ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதிலேயே ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு கிளர்க் பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல 2 பசில் இல்லன்னா 3 பசில் தான் கேட்டிருக்காங்க. 2 இல்லன்னா 3 பசில் தான். ஏன்னா 30 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அன்னைக்கு இருந்த காம்படிஷனும் கம்மி. நெறைய பேர் அவேர்னஸ்னால எக்ஸாம் அப்ளை பண்ணல. அவேர்னஸ் இல்லாம எக்ஸாமே யாரும் அப்ளை பண்ணல. அதனால உங்களுக்கு அங்க வந்து பார்த்தீங்களான்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது 75 ரேஞ்சுல இருந்துச்சு. நெறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணல. ஆனா இந்த வருஷம் அ எல்லா சேனல்ஸ் நம்ம சேனல் வீடியோ பார்த்தே நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய சேனல்ஸ்ல நெறைய இடத்துல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்ததுனால அப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கட் ஆஃப் இந்த 75 ரேஞ்ச் எல்லாம் இருக்காது. இந்த வருஷம் அதிகமா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பரும் அந்த லெவல்ல இல்லாம கொஞ்சம் குறைவான லெவல்ல தான் இருக்கும். அச்சீவபிளான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க நம்பி போய் எழுதலாம். ஓகேங்களா? அப்படி டிஃபிகல்ட்டா கேட்டா கூட அதுக்கு தகுந்த மாரி கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு 30 கொஸ்டின் தான் ஆப்ட் ரீசனிங். இங்கிலீஷ் தான் இங்க கேம் சேஞ்சரா இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. அண்டு அத தாண்டி இந்த எக்ஸாம்ஸ்ல என்ன சொல்லலாம்? நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக்கையும் ஓகேங்களா? அரித்மெட்டிக்கையும் இங்கிலீஷ்ல அந்த எரர் ஸ்பாட்டிங்லாம் சில பேருக்கு வராது. அது 2யும் ஸ்பெஷல் கேர் கொண்டு எடுத்து கொண்டு போங்க. ஓகேங்களா? எல்லா டைப் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங்கும் ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. அத நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஸோ நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஈஸியா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னது அட்டெம்ப்ட் 90 பிளஸ் இங்க டார்கெட் பண்ணுங்க. அங்க 95 கூட டார்கெட் பண்ணுங்க. எக்ஸாம் ஈஸியா இருந்தா 95 இல்லன்னா எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த 90 பிளஸ் உங்களுக்கு டார்கெட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இதுல 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷே இருக்கு. அப்ப இந்த இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ்ல அக்யூரசி நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த 75 வந்ததுக்கு அதுவும் ஒரு ரீசன் தான். இருக்கிறதே கம்மியான காம்படிஷன். அதில இங்கிலீஷோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்படின்றதுனால, ஆப்ட் ரீசனிங்கும் கொஞ்சம் மாடரேட்டா கேட்டிருந்தாங்க அந்த டைம். 22ல. அதெல்லாம் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி 75 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கட் ஆஃப் ஒரு 80லேருந்து ஒரு 85 ரேஞ்சில அதே லெவல்ல அதே மாரி கேட்டா இருக்கலாம். ஆனா இருக்கிறது வெறும் 9 வேக்கன்சி தான். 9 வேக்கன்சிக்கு நீங்க காம்படிஷன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 90 பிளஸ் மினிமம் டார்கெட் பண்ணுங்க. ஈஸியா இருந்தா 95 டார்கெட் பண்ணணும். டிஃபிகல்ட்டா மாடரேட் லெவல்ல இருக்கு அப்படின்னா, 90 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா, அதிலிருந்து நீங்க தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணி அக்யூரசி மார்க்லாம் போயிட்டு, நார்மலைசேஷன் ப்ராசஸ்லாம் தாண்டி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா, அதிகமான அக்யூரசியோட ஹை அட்டெம்ப்ட் அக்யூரசியோட வரணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, பிராக்டிஸ் பண்ணணும். இப்பயே என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் ஹெவியா பண்ண ஆரம்பிச்சிரணும். எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நெறைய செக்ஷனல் அப்படி இல்லன்னா, ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? செக்ஷனல், ஃபுல் டெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி எடுங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஆப்டில ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. உடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்களா? ரீசனிங்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்டி. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க. முடிஞ்சா அவங்களால எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனா ஆப்டி ரீசனிங் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருங்க. அதில ஃபுல் அட்டெம்ப்ட் குடுக்க பாருங்க. இங்கிலீஷ்ல நீங்க தனியா எரர் ஸ்பாட்டிங், கிராமர் அந்த மாரி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்ல டெஸ்ட்டா பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்ல யாரோடைய வீடியோ அபித் சார் வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பேசிக் கிராமர்ஸ்
இப்ப டைம் இருக்காது மேக்ஸிமம். இல்லன்னா 1.5 அந்த மாரி போட்டுக்கோங்க. அவரு ப்ரீவியஸா எரர் ஸ்பாட்டிங் இந்த மாரி சால்வ் பண்ணி காட்டியிருப்பார் இல்லையா? அத எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் செப்பரேட்டா உங்களுக்கு வேணா நான் ஸ்ட்ராட்டஜி நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா, தனியா புரொவைட் பண்றேன். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, நெறைய பேர் இப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இல்ல. நம்மளுடைய சேனல், நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் உடைய சேனல், என்கேஜ்மென்ட்ட வச்சே நம்மளால சொல்ல முடியுது. பர் மந்த் 30K வியூஸ்ல இருந்தது அப்படியே பர் டே 800, 500, 500, 800 டிராப் ஆயிட்டு 28, 29 அந்த மாரி டிராப் ஆயிட்டு இருக்கு. பர் மந்த் உடைய வியூஸ். இந்த லாஸ்ட் 2 to 3 டேஸா ஒரு 500, 500 குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க யாருமே என்கேஜிங்கா இல்ல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நீங்க இந்த பிரிப்பரேஷன் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த மாசங்கள்ல நீங்க குடுக்கக்கூடிய எஃபோர்ட் தான் அடுத்த வருஷங்கள்ல நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த கோல்டன் டைமான பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாசங்கள நீங்க எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நம்பிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நான் வந்து அட்டெம்ப்ட் தான் 90 ரேஞ்சில சொன்னேன். அதில உங்களோட இங்கிலீஷ் அக்யூரசி, டிஃபிகல்ட் லெவல் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த குட் அட்டெம்ப்ட், கட் ஆஃப் அதெல்லாம் டிசைட் ஆகும். மார்க் நீங்க 95, 90ன்னு எடுக்கணுன்ற அவசியம் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது எப்படின்றது இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர பார்க்காம சொல்ல முடியாது. ஆனா நீங்க நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில பண்ணா மட்டும் தான் நம்மளால அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரக்கூடாதுங்க. சாட்டிஸ்ஃபையே ஆகக்கூடாது. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு 95 மார்க் எடுத்துட்டீங்க, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா, அதுக்கு அடுத்து பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த எக்ஸாம பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ், என்கேஜ்மென்ட் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க கத்துட்டுக்கணும் டாபிக்ஸ் எல்லாம். அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டு எஃபெக்டிவா பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஃப்ளோவ கொண்டு வரணும். எக்ஸாம் ஃப்ளோவ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம கிராக் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படி இல்லன்னா நபார்ட் டிஏ 2மே ஒரு ஈக்குவலான ஒரு ஜாப் தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்தவரை. ஸோ இவ்வளோ பெரிய ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய கன்சிஸ்டன்சியும், பிராக்டிஸும் அண்டு அந்த எவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அங்கரும் அதிகமா இருந்தா தான், நம்மளால இந்த ஹை லெவல் காம்படிஷன் எக்ஸாம கிராக் பண்ண முடியும். முடிஞ்ச வர அக்யூரசி அப்படிங்கிறத ஹையா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பத்தியான இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறது 20, 20 நிமிஷம் 25 கொஸ்டின் தான் இருக்கு. கரெக்ட்டா கொஸ்டின செலக்ட் பண்ணி ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்தரா இதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் தான். வெயிட் பண்ணுவோம். மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இன்னும் என்னன்னு தெரியல. அவங்க அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அந்த பேட்டர்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுவோம். இதில அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கு. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் அப்ளை பண்ணல. அண்டு பியூன் அப்படின்ட்டு சில பேர் அப்ளை பண்ணல. ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். நீங்க இந்த பியூன் அப்படின்றத பார்க்காம, ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த பேங்க் ஆஃப் பரோடா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் நீங்க நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணாததா டவுன்லோட் பண்ணிட்டு, நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 444க்கு 444க்கு 9 மந்த்ஸும், 555க்கு உங்களுக்கு 12 மந்த்ஸ் வேலிடிட்டியோட மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.